ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கியூஎல் சர்வர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா எஸ்கியூஎல், MySQL, எஸ்கியூஎல் சர்வர் இந்த மூணுத்தை பற்றின டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஸ்கியூஎல்ன்றது என்னன்னா, இது ஒரு சர்வர் இல்லை, உங்கள் கிட்ட இருக்கிற RDBMS டேட்டாவை ஃபெச் பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த டேட்டாவில் மனிப்புலேட் பண்ணணும்னா நீங்கள் கொரி எழுதுறீங்கல்ல, அந்த கொரியோட பேசிக் ஃபார்மேட் இந்த கொரி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஃபார்மேட்டை சொல்கிறது தான் எஸ்கியூஎல். அந்த எஸ்கியூஎல் பேஸாக வச்சு டெவலப் பண்ண தான் MySQL அண்ட் எஸ்கியூஎல் சர்வர்ன்ற வேறு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் விச் இஸ் RDBMS. ஓகேங்களா. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா MySQL பற்றி பார்க்கலாம். MySQL வந்து RDBMSன்னு சொல்லிட்டேன், விச் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆல்சோ. கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்டர்ஆப்பரபிலிட்டியும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஓஎஸ் இண்டிபெண்ட், அது எந்த ஓஎஸ் இருந்தாலும் ரன் ஆகும். நெக்ஸ்ட் திங் வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்றனால எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சர்வரில் MySQL தான் அதிகம். அதே போல் வந்து PHP யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பை டிஃபால்ட்டாக MySQL தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வேம்ப் பண்ணுற ரெண்டு சர்வர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு PHP எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது பை டிஃபால்ட்டாக MySQL பேக்கேஜ் அது கூட சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏபிள் டு யூஸ் MySQL as ப்ரீடிஃபைன்ட் ஒன். ஓகேங்களா. SQL சர்வர்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட், அதனால் பேஸாக பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கணும். அது ஒரு RDBMS தான், பட் விண்டோஸுக்குள்ளே மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், மற்ற ஓஎஸ்க்கெல்லாம் அது வந்து சப்போர்ட் பண்ணாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து விண்டோஸில் வந்து இப்போ SQL சர்வருக்கு ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி கூட கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் எல்லா வேலையுமே பார்த்துக்கலாம். அந்த இன்ட்ராக்ஷனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் வந்து மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிக்கு தான் நான் யூசர் ஃப்ரெண்ட்லி நான் சொல்லிட்டு ரொம்ப. இது வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஒரே ஒரு கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சர்வரில் போட்டு நிறைய பேரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா SQL தான். SQL யூஸ் பண்ணிட்டு தான் இவங்களாம் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. MySQLலேயும் வந்து உங்களால் ஸ்கிரிப்ட்ஸ் எழுத முடியும். ஸ்கிரிப்ட்ஸ்னால் வந்து ஃபார், ஈச் அதெல்லாம் வச்சு நம்ம எழுதுறது தான். ஃபார் லூப்பு, அந்த இஃப் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் போட்டு உங்களால் ஸ்கிரிப்ட்ஸ் எழுத முடியும். அதே போல் SQL சர்வர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். புரியுதா. உங்களால் SQL சர்வர் வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் வந்து பெய்டு வெர்ஷனில், ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. தேங்க்ஸ்.